குறைப்போம் சேவையை ஏற்படுத்துவோம் விழிப்புணர்வை என்று நான் இன்று பேட்டியளிக்கிறேன். என்ன அது குறைப்போம் சேவையை ஏற்படுத்தும் விழிப்புணர்வை என்ன இப்படி சொல்கிறான் பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, அது சேவை தான் முக்கியம் மனுஷனுக்கு. ஆனால் குறைப்பும் சேவையை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு என்ன அர்த்தம்னா, சேவை முக்கியம், அதே சமயத்தில் சேவை செய்கிற மனப்பான்மை உள்ளவங்க அதிகரிக்கிறது முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும், சேவை செய்கிற சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், சேவை செய்கிறதோட சேவையை செஞ்சுக்கிட்டு எல்லா பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சேவை மனப்பான்மை வளர்கிற மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வருங்காலத்தில் சேவை மனப்பான்மை வளர்கிற மாதிரி கொண்டு வரணும். அதனால தான் சேவை செய்கிற எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. இப்போ முன்னாடி காமராஜர் காலத்தில் சேவை செய்கிற எண்ணிக்கை நிறையா இருந்தது, இப்போ குறைஞ்சிருச்சு. இதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? சேவை தான் நம்ம நிறைய பேருக்கு செய்யணுமே தவிர, சேவை தான் செஞ்சுட்டு இருக்கமே தவிர அந்த வளர்கிற பிள்ளைகளுக்கு சேவை மனப்பான்மை வர மாதிரி உள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்துறது கம்மியாக இருக்குது. விழிப்புணர்வு ஏற்படுறது கம்மியாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன், சேவை செய்கிறவங்களாம் சொல்கிறேன், சேவையை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருங்க. அதே சமயத்தில் சின்ன பிள்ளைகள் பிறக்கிற பிள்ளைகள்லாம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு முட்டும்பாங்க, 5 விளையாத 50 விளைய போதும்பாங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளைகளே இருக்கும்போதே சேவை மனப்பான்மை உருவாகிற மாதிரி சமூக ஆர்வலர்கள் பொது சேவை மனப்பான்மை உள்ளவங்கெல்லாம் எல்லாருக்கும் மதுக்கூர் உள்ளவங்க எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் சேவை மனப்பான்மை சின்ன பிள்ளை ஏற்படுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி விழிப்புணர்வு போட்டு கூட்டம் போட்டு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வருங்காலத்தில் சேவை மனப்பான்மை உள்ளவங்க அதிகரிப்பாங்க, சேவை நிறைய நடக்கும். அது இல்லாமல் சேவையை மட்டும் செஞ்சுக்கிட்டு பொதுமக்களுக்கு பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் விட்டின்னு வச்சுக்கோங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் 5 விளையாத 50 முதல் கோணம் முற்றில் கோணங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு காலத்தில் சேவை செய்ய ஆட்களே இல்லாமல் போயிடும். இப்போ ஏன் உதாரணமாக இப்போ சொன்னால், முன்னாடி காமராஜர் காலத்தில் எவ்வளோ சேவை செய்ய ஆட்கள் இருந்தது, இப்போ ஏன் இல்லை? அதான் நான் சொன்னது தான், குறைப்போம் சேவை ஏற்படுத்துங்கிறது. அதுக்காக தான் சொல்கிறேன். காமராஜர் காலத்தில் சேவை செய்கிற மனப்பான்மை நிறைய பேருக்கு இருந்தது, செஞ்சிகிட்டு இருந்தாங்க. வர வர குறைஞ்சிக்கிட்டு வருது, செய்யலை. ஏன் குறையுது காரணம், காமராஜர் காலத்துலேருந்து சேவை செய்கிற மனப்பான்மை மக்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்து வளர்த்துருந்தோம்னா, இப்போ காமராஜர் காலத்தோடு இப்போ அதிகமாக நிறையா பேர் இருந்திருப்பாங்க சேவை செய்கிறவங்க. அந்த காமராஜர் காலத்துலேருந்து சேவையை மட்டும் செஞ்சுட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் விட்டனால தான் சின்ன பிள்ளையில் உள்ளவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு விட்டவங்களுக்குனால தான் சின்ன பிள்ளைகளெல்லாம் விட்டனால தான் வருங்காலத்தில் சேவை செய்ய மனப்பான்மை எல்லாம் போயிடுச்சு. பொதுமக்களே இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, சேவை செய்யுங்க. சேவை செய்கிறதோட மாணவர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சேவை செய்ய மனப்பான்மை வளர்கிற மாதிரி பெற்றோர்களும் சமூகங்களும் நல்லா வளர்த்துடுங்க சேவை மனப்பான்மை. அப்போ அவங்களுக்கு சேவை செய்ய ஆட்கள் இருக்கும். அப்போ நாடு நல்லா வரும், நல்லா வளர்ச்சி அடையும். இல்லைன்னா சேவையை மட்டும் செஞ்சுட்டு பொதுமக்களுக்கு சேவை மனப்பான்மை விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் வச்சுக்கோங்க. சேவை செய்ய ஆட்களே இல்லாமல் போய் காமராஜர் காலத்தில் இப்போ குறைஞ்சி போச்சு இல்லை சேவை செய்ய ஆட்கள். வருங்காலத்தில் இன்னும் குறைஞ்சி போயிடும். அவன் சுத்தமாக சேவை செய்ய ஆட்களே இல்லாமல் போயிடும், சேவை செய்ய எண்ணமே இல்லாமல் போயிடும். ஏன்னா சின்ன பிள்ளையை உருவாக்கணும். அதான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு முட்டுங்கிறது. சின்ன பிள்ளையை உருவாக்கிட்டோம் வச்சுங்க, நல்லா வருங்காலத்தில் சேவை செய்ய ஆட்கள் நிறையா இருக்கும். ஆனால் ஆட்களே இல்லாமல் தான் போகும். பார்த்துங்க. ரெடி. தேங்க்யூ.